ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நாங்கள் ஒரு எக்ஸாட்டிக்கான ஒரு ஃபுட்டை வந்து ட்ரை பண்ண போகிறோம். எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், ஏதாச்சும் ஒரு புதுசாக வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கும் வந்து ரொம்ப நாள் ஒரு ஆசை, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் அந்த டே வந்து வந்திருக்கு. எல்லோரும் வந்து நார்மலாக சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி இது எல்லாமே சாப்பிட்ருப்போம். பட் நாங்கள் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டக பிரியாணி. பேரே வந்து கேட்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. எப்படி இருக்கும் அப்படின்னு டேஸ்ட் அப்படின்றதே ரொம்ப ஆவலாக தான் இங்கேருந்து கிளம்பணும். ஸோ நாங்கள் எப்படி ஒட்டக பிரியாணி சாப்பிட்டோம், எப்படி இருந்தது எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இது எங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்க மஜித் இந்தியான்ற பிளேஸில் தான் வந்து அந்த கடை இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த கடை பேர் வந்துட்டு மக்கான்ஸ் ரெசிபி. ஆக்சுவலி பார்த்தா அது ஒரு ஜுவல்லரி ஷாப்பு. அதையே வந்து ரெண்டாக வந்து ஸ்பிட் பண்ணி ஒரு காம்பேக்டான ஸ்பேஸில் தான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு நடத்திட்டு வராங்க. ஆக்சுவலி உள்ளே வந்து ஆம்பியன்ஸ் செம்ம சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு காம்பேக்டான ஸ்பேஸில் எவ்வளோ சூப்பராக பண்ண முடியுமோ அந்த மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே நல்லா இருந்தது. நிறைய லைட் செட்டிங்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. நமக்கும் உட்காந்து கம்ஃபர்டபுளாக சாப்பிட்றதுக்கான பிளேசஸ் எல்லாம் இருந்துச்சு. இங்கே வந்து கிளியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதோட வந்து கிட்டு நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். ரொம்ப என்ஜாய் பண்றான் கிட்டு. அங்கே போயிட்டு தான் எங்களுக்கு தெரியும் ஒட்டக பிரியாணி மட்டும் இல்லை, அதை தாண்டி நிறைய கறியெல்லாம் வந்து புதுசாக இருக்குது. மான் கறி, முயல் கறி இதெல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் வந்துட்டு ஒட்டக பிரியாணி, மான் நூடுல்ஸு, அதுக்கடுத்து மான் ஃப்ரைட் ரைஸ் இதுதான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்படியே சுட சுட ஒட்டக பிரியாணி தட்டில் போட்டு ஆவி பறக்க எடுத்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருந்தது. கறியோட டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருந்தது. இதுவரை நாங்கள் ட்ரை பண்ணாத மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையிலே நல்லா இருந்தது. நம்ம கொடுக்குற மணிக்கு வந்து இது உண்மையிலே வர்த்து தான். அந்த ஒட்டக பிரியாணியோட ஒட்டக கொழுப்பால் செஞ்ச அந்த கிரேவியோட ஊற்றி சாப்பிடும்போது அது வேறு மாதிரி இருந்தது. நம்ம ஊர்லலாம் மான் கறி வந்து பேன் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் மலேசியா, சிங்கப்பூர் இங்கெல்லாம் வந்து மான் கறி கிடைக்குது. என் ஹஸ்பண்ட் சிங்கப்பூர் ஒரு முறை போகும்போது ட்ரை பண்ணியிருந்தார். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு நாங்கள் இங்கே தான் ட்ரை பண்ணுறோம். அந்த கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பான்ச்சாக சூப்பராக இருந்தது. நூடுல்ஸுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் நாக்கு எல்லாமே அந்த மான் நூடுல்ஸ்க்கு வந்து அடிமை ஆகிட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கிட்டு வந்து ரொம்ப அமக்கலாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு குல்ஃபி வாங்கி கொடுத்துட்டோம். அது வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அது சாப்பிட்டு முடிச்சோடனே அவனுக்கும் அப்படியே ஊட்டிட்டு நாங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கடுத்து நாங்கள் ஆர்டர் பண்ண மான் ஃப்ரைட் ரைஸ் வந்து வந்தது. அதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. பட் எனக்கு வந்து கொஞ்சம் பர்சனலாக ட்ரையாக இருக்க மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. மற்றபடி டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாமே புதுசுன்றதுனால எங்களுக்கு ஒரு தனி சந்தோஷமாக இருந்தது சாப்பிடும்போது. கிட்டுக்கு வந்து என்ன கறி சாப்பிட்றோம், ஏது கறி சாப்பிட்றோன்றதெல்லாம் எதுவுமே தெரியவே இல்லை. நாங்கள் கொடுக்குறத சாப்பிட்டுட்டு இருந்தான். மேபி அவன் ஃப்யூச்சரில் தான் இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்பானா என்னன்றது தெரியல. பட் அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா கண்ணை மூடி விளையாடிட்டு ஹாப்பியாக வந்து அவன் என்ஜாய் பண்ணி தான் சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ எங்களுக்கும் வந்து ஒரு சந்தோஷமாக இருந்தது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது ஒரு மனசில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா. அந்த டேஸ்ட்டுமே வந்து புதுசாக இருந்ததுனால எங்களுக்கு பயங்கர என்ஜாய் பண்ணி தான் நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கடுத்து நாங்கள் ஒட்டக சிக்கன் 65 வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதோட டேஸ்ட்டுமே நல்லா சூப்பராக இருந்தது. எங்களுக்கு அந்த டே வந்து செம்ம ஹாப்பியாக போச்சு. ஸோ அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து நல்லா ஜோவியலாக வந்து பேசிட்டாங்க. கிட்டெல்லாம் வந்து நல்லா பேசிட்டு அவங்களே வந்துட்டு வாலண்டராக ஃபோன் வாங்கி நான் வீடியோ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லா க்ளோஸ்
க்ளோஸாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த கடை வந்து எவ்வளோ காம்பேக்டான இருந்தாலும் நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டேபிள்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அது ப்ராப்ளம் கிடையாது. பட் எங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய நியூ எக்ஸாட்டிக் ஃபுட்டெல்லாம் இருக்குது இல்லையா, அதை வந்து பிரபலப்படுத்தணும்னா நமக்கு வந்து போர்டோ ஏதாச்சும் வந்து வைக்கணும். அந்த மாதிரி எதுவுமே வைக்கவே இல்லை. மெனு கார்ட்லேயே வந்து அதை ஆட் பண்ணல. நாங்கள் கேட்டோம் நீங்கள் ஏன் ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மேபி அதெல்லாம் வந்து விளம்பரப்படுத்தும் போது இன்னும் நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க இல்லையா, ஸோ அதுக்காக தான் நாங்கள் கேட்டோம். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு டேபிளுக்கு பின்னாடி ஒருத்தர் டிக்டாக்டர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். அவர் வந்து வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து மட்டன் பிரியாணி தான் சாப்பிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு மேபி ஒட்டக பிரியாணி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இதை ட்ரை பண்ணியிருப்பாரு. ஸோ அவருக்கு தெரியாதனால மட்டன் பிரியாணி வாங்கிட்டு அதை வீடியோவாக மேக் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி எல்லாம் சில பேருக்கு தெரியாது இல்லையா, ஸோ நம்ம போர்டு இதெல்லாம் வச்சா தான் வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து நாங்கள் வாங்கின பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு கிட்ட கூட்டிகிட்டு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலி இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். இங்கே வந்து ஒட்டகப்பால் டீ கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டச். அதை குடிச்சிட்டு இந்த டின்னர் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ நாங்களும் வந்து ஒரு ஒட்டகப்பால் டீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்களும் வந்துட்டு அழகாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த கப்பே பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா பிளாக் கலரில் சூப்பராக வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்தது பால், அவ்வளோதான். மற்றபடி நான் நார்மலாக குடிக்கிற டீக்கும் இதுக்கும் வந்துட்டு அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியல எனக்கு. ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஃபைனலாக அந்த கிளிக்கும் பாய் சொல்லிவிட்டு அங்கே வந்து ஜுவல்லரி ஷாப் தான் 2 பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து உள்ளே போய் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த கடை வந்து எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்க மஸ்ஜித் இந்தியாவில் வந்துட்டு A2P கடைக்கு பக்கத்தில் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள், உண்மையிலேயே செம சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓபி காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். Until bye from this is Sangeeta. Thanks for watching.